லோக்சபால இருந்து ஆரம்பிக்கலாம், ராஜ்யசபால இருந்து ஆரம்பிக்கலாம், எங்க இருந்தாலும் இந்த மசோதா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சரியா? அப்ப லோக்சபால இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? இது வந்து பப்ளிக் பில்லாவும் இருக்கலாம், லோக்சபா ராஜ்யசபா. இது வந்து பப்ளிக் பில்லாவும் இருக்கலாம், பிரைவேட் பில்லாவும் இருக்கலாம். பப்ளிக் பில்னா யாரு, பிரைவேட் பில்னா யாருன்னா, பப்ளிக் பில்னா யாருன்னா அமைச்சர்கள். அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அமைச்சர்கள் கொண்டு வந்தா என்னது பப்ளிக் பில், அரசாங்க மசோதா. ஏன்னா அமைச்சர்கள் தானே அந்த அரசாங்கத்தை கையாளுறாங்க. அப்ப அமைச்சர்கள் கொண்டு வந்தா என்னது பப்ளிக் பில். பிரைவேட் பில்ன்றது என்னது, பொதுமக்கள் கிடையாது, உறுப்பினர்கள். அமைச்சர்கள் அல்லாத உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரியா? அமைச்சர் பதவி இல்லாம அவையில மக்களவையில உறுப்பினர்கள் இருப்பாங்க, மக்களவை உறுப்பினர்கள். அவங்க கொண்டு வந்தா என்னது பிரைவேட் பில். அதுதான் இங்க முக்கியம். நிறைய பேர் என்ன நினைச்சுவாங்கன்னா மக்கள், பொதுமக்கள் நினைச்சுக்கலாம். பொதுமக்கள் கிடையாது. பப்ளிக் பில்னா அரசாங்கம்னா அமைச்சர்கள் தான் அரசாங்கம். அவங்க கொண்டு வந்தா பப்ளிக் பில். உறுப்பினர்கள் கொண்டு வந்தா என்னது